தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து நயினார் அவர்கள் எங்கெல்லாம் போறாரு, என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத பத்தி டிஸ்கஷனா ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில நேத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, திண்டுக்கலுக்கு போயிருக்காரு. அங்க ம். போயிட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கான வீடியோல அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா. திண்டுக்கல் அப்படின்னு எடுக்கிறப்போ, முக்கியமா பழனி மலை இருக்கு, கொடைக்கானல் இருக்கு. இந்த மாதிரி மலைகளோடைய ஊருன்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல்ல நான் நின்னு பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. முக்கியமா அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, திண்டுக்கல்லையும் தாண்டி பழனிக்கும் சரி, கொடைக்கானலுக்கும் சரி, நெறைய விஷயங்கள் நாங்க செய்வோம்னு திமுக பல வாக்குறுதிகள குடுத்தாங்க. அதெல்லாம் நிறைவேத்துனாங்களா அப்படின்னு ஒவ்வொன்னையும் அக்யூரேட்டா பாயிண்ட் பண்ணி அவர் கேள்வியா கேட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதை நான் படிக்கிறேன். ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நத்தம், நிலைக்கோட்டை, தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினார்களா? உண்மையா சொல்லணும்னா அவர் சொன்ன நிறைய விஷயங்கள எதுவுமே திமுக செய்யல அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள தான் இந்த வேடசந்தூர் தொகுதியும் வரும். வேடசந்தூர் எம்எல்ஏ 74 வயசு எம்எல்ஏ உதயநிதி 47 வயசு தான் ஆகுது உதயநிதி அவர்களுக்கு. அவரு கால்ல போய் விழுந்தாரு. அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. இதுதான் சமூக நீதி கட்சியா, இதுதான் சுயமரியாதை கட்சியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை திமுக மேல எழுப்பியிருந்தாங்க. அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. சோ அதையுமே நேத்து நயினார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள இருக்க ஒரு தொகுதி எம்எல்ஏ போய் அவர் காலில் விழுறாரு. எதுக்காக? ஜஸ்ட் பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்ல இவர் தான் விழுறாருன்னா அவராவது ஏதாவது ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. ஒண்ணுமே பண்ணலங்க. என்ன நடக்குது? இதுதான் சமூக நீதி ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருந்தாரு. ஆமா. இந்த கொடைக்கானல் அப்படின்னு வரும்போது, அதிமுக ஆட்சியில இருந்த காலத்துல ரொம்பவுமே பேசப்பட்ட ஒரு சுற்றுலா தலமா இருந்தது. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க அந்த தோட்டக்கலைக்கு ஒரு இது கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா மருத்துவமனைகள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க, மலைப்பகுதிகள்ல. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த மலை கிராமங்கள்ல இருக்க மக்கள் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுக்கு ரொம்பவே கஷ்டத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. நெறைய செய்றோம்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு எங்களை கண்டுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. பழனின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கேட்கிறார்கள் சொன்னால், பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி டு பழனிக்கு 62 கிலோமீட்டர் ரயிலுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 95 லட்சம் ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஒட்டன்சத்திரம் பழனி பஞ்சாமிர்தத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசு தான். அது மட்டும் இல்ல, பழனின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு லிஃப்ட் வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்க கொஞ்சம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிதி கொடுக்கறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அதெல்லாம் நிறையவே கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் ஏன் குறிப்பிட்டே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஏன்னா இவங்க செய்யறதுக்கு முடியல, இவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னா, எங்கெல்லாம் இவங்க நிறைவேற்றல மக்கள் கேள்வி கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது. மற்ற மாநிலங்களை பார்க்குற அளவுக்கு கூட தமிழ்நாடு மத்திய அரசு பார்க்க மாட்டேது அப்படின்ற ஒரு போர்வேல தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நயினார் அவர்கள் இனிமே அப்படி தப்பிக்க முடியாது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற லிஸ்டே நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி செய்யல அப்படின்ற ஒரு பேர்ல தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாரு. அடுத்த விஷயம் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இப்ப பொதுவாவே நயினார் அவர்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திண்டுக்கல் போயிட்டு அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தினம் தினம் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது இங்க மாணவர்களுக்கு கல்லூரி வசதி கிடையாது, காலேஜ் கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இன்ன வரைக்கும் காலேஜ் கட்டினாங்களா அப்படின்னு கேட்டா ஒண்ணு கூட கிடையாது. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 70க்கும் மேற்பட்ட கலை கல்லூரிகளை எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம 11 மருத்துவக் கல்லூரிகளையுமே கட்டினாங்க. இவங்க ஆட்சியில பார்த்தோம்னா 4.5 வருஷத்துல ஒரு காலேஜஸ் கூட ஓப்பனே ஆகல. அதுக்கு பதிலா பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க பண்ண ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. ஆமா, விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த நீர்ப்பாசன வசதி எல்லாம் செஞ்சு தரோம், இவ்வளவு கோடி அதுக்காக ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்படி செய்யவே கிடையாது. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, டெல்டா பகுதியவே நீங்க விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட இப்ப சமீபத்துல இந்த நெல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். சோ இந்த நீர்ப்பாசன வசதி எல்லாம் நீங்க செஞ்சே கொடுக்கல. ஆனா எதுக்காக இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கரண்ட் பில் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள், இந்த நீட் தேர்வுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி நம்ப வைக்கிறதா இருக்கட்டும், இந்த பொய்யான வாக்குறுதிகளை ஒவ்வொரு பிரச்சாரத்திலயுமே அவர் குறிப்பிட்டு சொல்றதை மிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், அரசு பள்ளிகளுடைய தரம் எந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என் மாணவர்களுடைய தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தெரியுமா, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க டான்
சரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கட்டடங்கள் இடிஞ்சு விழுறது, மேற்கூரை இடிஞ்சு விழுறது, இவங்க காலை உணவு திட்டம்னு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்களா அதுல பள்ளி கிடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த நிலைமையில பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா லைக் அரசு பள்ளி இருக்குல்ல, இதை எப்படி மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து கணினி மயமாக்க போறாங்க. அதன் மூலியமா இன்னும் கொஞ்சம் மாணவர்களுடைய தரம் அப்படின்றது உயரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கேரள அரசு வந்து இன்னைக்கு சைன் பண்ண போறாங்க. நம்முடைய முதல்வர் கிட்ட கேட்டா அவர் வந்து சைன் பண்ண மாட்டேன்றாரு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்க முடியல. ஆனா இன்னைக்கு கேரள மாநிலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட மாட்டாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் எப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், எல்லாமே நவீன முறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபீஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு யாரும் படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட மறுக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஏன் அப்படின்னா மாணவர்கள் அதன் மூலமா பயனடைஞ்சிருவாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக சைன் பண்ண மாட்டேன்றாரு. இதுக்கு அவர் ஏதாவது ஒரு முட்டு கொடுக்க தான் செய்வாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த முருகன் மாநாடு வச்சு திமுக பண்ண அரசியல் தான். இந்து முன்னணி அமைப்பு சார்பில் பாஜகவோட சேர்ந்து இன்னும் பிற கட்சிகள் சேர்ந்து மதுரையில முருகன் மாநாடு நடத்தினாங்க. அது எந்த அளவுக்கு வெகு விமர்சையா நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நேரத்துல திமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சங்கிகளுக்கான கூட்டம், இது முருகனுக்காக நடத்துற மாநாடே கிடையாது, இவங்க வந்து கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் மக்களை கவர் பண்ணுங்கிறதுக்காக நாங்க பழனியில மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வெகு விமர்சையா நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச மாதிரி போகல. இவங்க தான் அரசியல் ஆதாயத்துக்காக முருகனை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போச்சு. ஆமா, ஏன்னா இப்ப பொதுவாவே திமுக வந்து கடவுள் இல்ல, கடவுள் மறுப்பு பேசுற ஒரு கட்சி. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வாழ்த்து சொல்றதும் கூட இந்துக்களுடைய பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, மற்ற மதத்தினருடைய பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. இதன் மூலயமா திமுக வந்து சிறுபான்மையினருக்கான கட்சி, சிறுபான்மையினருக்கு நாங்க உறுதுணையா நிப்போம் அப்படின்ற ஒரு போர்வையில தான் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வெறுப்பு தான் காட்டுறோம் அப்படின்றதையுமே வெளிப்படையாவே இவங்க பல இடத்துல பேசியும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், அது போக அறநிலைத்துறை அமைச்சரா நம்முடைய சேகர் பாபு அவர்கள் ஆன பிறகு தமிழ்நாடுல பல கோவில்களுடைய நிலைமை அப்படின்றது ரொம்பவே மோசமாயிட்டே இருக்கு, பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த விதத்துல இவங்க சீரமைச்சிருக்காங்க, பணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்ற ஒரு நிலைமையும் வரும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கோவில்களா இருக்கட்டும், இந்து மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய மாண்பையும் மனசையும் புண்படுத்தாத வகையில பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ரூட்டையுமே உருட்டிட்டு இருக்கிறதுமே பார்க்க முடியுது. ஆமா, முக்கியமா வந்து திமுக கையில் எடுத்திருக்க ஒரு ஆயுதம், எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, மத்திய அரசு எங்களுக்கு அது பண்ணல இது பண்ணலன்றதா. ஏன்னா கல்வியில எடுத்துக்கிட்டோம்னாலுமே எங்களுக்கு வர வேண்டிய நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நாங்க வந்து தமிழ்நாடு நிதியை எடுத்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பில்டப் இருக்கட்டும். அப்படி ஆரம்பிச்சு இப்ப இந்த கடைசியில இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வரைக்குமே தமிழக மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அரசை பொறுத்தளவுல தமிழக மக்கள் மேல அக்கறையே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியுது. அரசு பள்ளி மாணவர்கள் நவீனமயமா படிக்கிறதுன்றது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை ஏன் இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அவர்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. மத்த விஷயங்களுக்கு நீங்க தொகையை அள்ளி அள்ளி கொடுக்கறப்போ இவ்வளவு தூரம் சாதிச்சுட்டு வந்திருக்க ஒரு மாணவிக்கு 25 லட்சம் மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பல கட்சியை சேர்ந்தவங்களும் எழுப்பியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுமே இது ஒரு பெரிய கேள்வியா கேட்டிருக்காரு. ஆமா, ஏன்னா தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்த குகேஷ் அவர்கள் செஸ் சாம்பியன் ஆயிட்டு இங்க வரும்பொழுது 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருந்தாங்க, பரிசு தொகையா கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல கண்ணகி நகரை சேர்ந்த ஒரு கார்த்திகாக்கு எதுக்கு 25 லட்சம் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் பாக்குற மக்கள் மத்தியில எல்லாருக்குமே வந்துட்டு இருந்துச்சு. லைக் இவங்க என்ன மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறாங்கன்னா, மத்திய அரசு சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க, மாணவர்களுடைய நலனுக்காக கல்வியை மேம்படுத்தணுன்றதுக்காக மத்திய அரசு பல திட்டங்கள் கொண்டு வருது, அதை எதையுமே பண்ணாம எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா மத்திய அரசு எப்படி கொடுக்கும்? அவங்க சொல்ற எதையுமே நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. லைக் அப்படி வச்சுட்டு நாங்களா கஷ்டப்படுறோம், மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, தமிழக அரசு தான் பாடுபட்டு மாணவர்களை வளர்க்குது அப்படின்ற ஒரு போர்வையை தான் போத்திட்டு இருக்காங்க. ஆமா, முக்கியமா நிதின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுடைய வரி பணத்தை தான் இவங்க நமக்கு திரும்ப வந்து செய்யறாங்க. ஆனா ஏதோ இவங்களோட கை காசை போட்டு செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே தமிழகத்தினுடைய நிலைமை இப்ப சமீபத்துல ஒரு 3 நாள் பெஞ்ச மழைக்கே வந்து தமிழகம் எந்த அளவுக்கு போச்சு. சென்னை மட்டும் கிடையாது, மதுரை திருச்சின்னு பல மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல சமீபத்துல திமுக வந்து அடி வாங்கிக்கிட்டே வருது. அதையும் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்போ திமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா 2026 வெற்றி கூட்டணி தான் அமைய போது, அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. அதுவும் திண்டுக்கல் பழனி முருகன் அருளோட நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி உரையாடல முடிச்சிருந்தாரு. ஸோ நாங்களும் சரி இந்த வீடியோல நேற்று என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றத சொல்லிட்டோம். நாளைக்கு எங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமா
சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.